நம்ம சச்சின் படம் ரீரிலீஸ் படம் வந்து போன வருஷம் வந்து தியேட்டர்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்ப யூடியூப்ல வந்து பிரிண்ட் தெளிவான பிரிண்ட் வந்து சச்சின் படம் இருக்கு. இப்போ வந்து ஜெயா டிவில தான் வந்து சச்சின் படம், வேலாயுத படம், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன படம், வசீகரா படம், இந்த 3 படம் வந்து விஜயண்ண படம் வந்து ஜெயா டிவில தான் போடுவாங்க. ஜெயா டிவி வந்து பெரும்பாலும் பேர் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து சன் டிவியும் விஜய் டிவி தான் பார்ப்பாங்க. அதனால அந்த 3 படத்தை பெரும்பாலும் பேரும் வந்து அதிகமா பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால வந்து இப்போ சச்சின் படம் வந்து பிரிண்ட் வந்து தெளிவான பிரிண்ட் வந்து யூடியூப்ல இருக்கு. நான் ஒரு 2 வீக்ஸ்ல வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன். ஒரு 10 நாள்ல 2 டைம்ஸ் வந்து நான் சச்சின் படம் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டியா இருக்கிறதுனால, பிரிண்ட் நல்லா தெளிவா இருக்கிறதுனால பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து வாரிசு படம் வந்து ஒரு 3 டைம்ஸ் பார்த்தேன் இந்த 10 நாளுக்குள்ள. ஏன் வந்து 3 டைம்ஸ் பார்த்தேன்னா, ஜனநாயகன் படம் வரல, விஜயண்ண படம் பார்க்க நான் ரொம்ப ஆசையா தான் இருந்தேன். ஜனவரி மாசம் எனக்கு விஜயண்ண படத்தை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. பிப்ரவரி மாசம் வந்து ஆஸ்திரேலியா மேட்சை போய் நேர்ல போய் சென்னையில பார்க்கணும்னு ஆசை. இந்த வருஷம் பிறந்தவொடனே எனக்கு மைண்ட் செட்ல எனக்கு இதான் இருந்துச்சு. விஜயண்ண படத்தை ஜனவரி மாசம் பார்க்கணும், பிப்ரவரி மாசம் போய் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்கணும், T20 வேர்ல்டு கப் அப்படின்னு நினைக்கும் போது விஜயண்ண படம் வராதது ஒரு வருத்தமா இருந்துச்சு. ஆனா உங்களை மாதிரி வந்து சிவகார்த்தியின் படத்தை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்கள போய் நான் திட்டுறது, அந்த படத்தை பத்தி கமெண்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து என்னோட வருத்தத்தை வந்து நான் தெரிவிக்கல. எனக்கு ஜனநாயக படம் பார்க்க முடியலதான். அதுக்கு நான் பழைய விஜயண்ண படமா எடுத்து டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் 1 by 1. அதே மாதிரி நம்ம படம் வரல, எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்படி உங்களுக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருந்துச்சுன்னா விஜயண்ண படம் நிறைய படம் இருக்கு. அதை வந்து நீங்க போன்லயோ டிவிலையோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்க.